சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களின் மனதில் தைரியம், ஒழுக்கம், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சக்தியை வளர்க்கும் தெய்வமாக ஐயப்ப சுவாமி போற்றப்படுகின்றார். ஐயப்பனை மனமுருகி வழிபடும் பக்தர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி மன அமைதி மற்றும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக ஐயப்ப மந்திரத்தை பக்தியுடன் கேட்பதால் எதிர்மறை எண்ணங்கள் விலகி மனதில் தெய்வீக சக்தி அதிகரிக்கும். அதே போல ஐயப்ப சுவாமியின் அருள் கிடைத்தால் பயம் குறைந்து தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கும். இன்று கேட்க வேண்டிய இந்த ஐயப்ப சுவாமி மந்திரத்தை நீங்கள் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஒருமுறை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த ஐயப்ப சுவாமி கனவில் தோன்றி காட்சியளிப்பார் என்பது நமது சாஸ்திரங்களின் கூற்று. ஓம் அருணோதய சங்காசம் நீலகுண்டலதாரணம் நீலாம்பரதரம் தேவம் வந்தேஹம் பிரம்மநந்தனம் சாபபானம் வாமஹஸ்தே சின்முத்ராம் தக்ஷிணகரே விலசத்குண்டலதரம் வந்தேஹம் விஷ்ணுநந்தனம் வியாக்ராரூடம் ரத்னநேத்ரம் ஸ்வர்ணமாலா விபூஷணம் வீராபட்டதரம் தேவம் வந்தேஹம் சம்புநந்தனம் கிங்கிண்யோட்யான பூதேஷம் பூர்ணச்சந்திரநிபானனம் கிராதரூபசாஸ்தாரம் வந்தேஹம் பாண்ட்யநந்தனம் பூதபேதாள சம்சேவ்யம் காஞ்சனாத்ரிநிவாசிதம் மணிகண்டமிதி ख्यातं வந்தேஹம் சக்திநந்தனம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணுசம்போ பிரியம் சுதம் क्षिप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहं मत्तमातङ्गगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम् अस्मत्कुलेश्वरं देवमस्मच्छत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम् पाण्ड्येशवं च तिलकं केरळे केळिविग्रहम् आर्तध्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम् पञ्चरत्नाख्यमेदद्यो नित्यं शुद्धः पठेन्नरः தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே. எவர் ஒருவர் ஐயப்ப சுவாமியை பக்தியோடு வழிபாடு செய்கிறார்களோ, எவர் ஒருவர் ஐயப்ப சுவாமியின் ஸ்தோத்திரத்தை சொன்னாலோ அல்லது காது கொடுத்து கேட்ட மாத்திரத்திலேயே தன் பக்தர்களின் கஷ்டத்தை தீர்க்க ஓடோடி வருவார் ஐயப்ப சுவாமி என்கிறது நமது சாஸ்திரங்கள். அப்படிப்பட்ட இந்த ஐயப்ப ஸ்தோத்திரத்தை நாம் பக்தியோடு கேட்டால் அந்த ஐயப்ப சுவாமியே கனவில் தோன்றி காட்சியளிப்பார் என்கிறது நமது வேத புராணங்கள். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஐயப்ப ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.